என்னங்க தலைக்கு மேல கண்ணன் இருக்கு, வாங்க வெளியூர் போய் வேலை செஞ்சு 4 காசு சம்பாதிக்கலாம். அப்ப நம்ம பையன் என்ன பண்றது? எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு போலாம். எங்க அம்மா வீட்டுல எல்லாம் விட தேவல, பக்கத்துல அண்ணாச்சி கடை இருக்கு, அங்க வேலை செஞ்சுட்டு பண்ணையார் வீட்டுல போயிட்டு தங்கிக்கும். சரிங்க. சாப்பியாடி கண்ணு? நானும் அப்பாவும் வெளியூர் வேலைக்கு போறோம். சமத்தா இருக்கணும்டி. அண்ணாச்சி கடையில வேலை செஞ்சுட்டு பண்ணையார் வீட்டுல போயிட்டு தங்கிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு தோஸ்து இருக்கான், அவன் வேலை இருக்கான்னு கேக்குறான். சரிங்க. ஹலோ ஹலோ, நல்லா இருக்கியா? சரியா? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வேலை இருக்குன்னு சொன்னியா, அது இருக்கா? வேலைலாம் இருக்கு. சரி, அப்பா வரணும், எப்படி வரணும்? நீ ட்ரெயின் ஏறி வா. சரி, ட்ரெயினா என்னது? ட்ரெயினா கூடமா தெரியாது? ஓ, இந்த பெட்டி பெட்டியா கூப்பிட்டு போயிட்டு போமா, அதுவா? அப்படின்னா தான் ட்ரெயின். சரி, வரேன். பார்த்து வா. அப்பா ஒரு வழியா மெட்ராஸ்க்கு வந்தாச்சு. அப்பா ஒரு வழியா மெட்ராஸ்க்கு வந்தாச்சு. என்னங்க இது பெட்டி பெட்டியா இருக்கு, எல்லாம் யாருங்க கட்டினா? எனக்கு தெரியல, வர தம்பிகிட்ட கேட்கு. தம்பி இந்த பெட்டி பெட்டியா இருக்கிறதா யார் கட்டினா? ஐடோனா. ஓ, ஐடோனா கட்டினாரா? என்னங்க இது சமாதியா இருக்கு, இதெல்லாம் யாருங்க கட்டினா? வர சார்ட்ட கேட்கும். சார் இந்த சமாதியா இருக்கலாம் யார் கட்டினா? ஐடோனா. ஓ, இதையும் ஐடோனா தான் கட்டினாரா? யாருங்க தூக்கிட்டு போறாங்க? யாரோ இறந்துட்டாங்க போல. தம்பி யார் இறந்துட்டா? ஐடோனா. ஐயா ஐடோனா. ஏன் சீன வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? அது மெட்ராஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தோமா, அதனால லேட் ஆயிடுச்சு. ஏன் முகம் எனக்கு சோகமா இருக்கு? அதுவா, வர வழியில பெட்டி பெட்டியா இருந்துச்சா, யார் கட்டினா ஐடோனா கட்டினாருனாங்களா? சமாதியா இருந்துச்சா, யார் கட்டினா ஐடோனா கட்டினாருனாங்களா? யாரோ இறந்து தூக்கிட்டு போனாங்களா? ஐடோனா செத்து போயிட்டாருண்டா. என்னது, ஐடோனா இறந்துட்டாரா? ஐயோ, ஐடோனா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கே என் பையன் தான் சொல்லி கொடுத்தான். உன் பையனுக்கு எப்படி தெரியும்? என் பையன் எங்க அம்மா ஒரு பெண்ணாட மேற்கு பள்ளியில படிக்கிறான். அங்க இங்கிலீஷ், ஒழுக்கம், கல்வி எல்லாம் நல்லா சொல்லி தராங்க. அது மட்டும் இல்ல, அங்கதான் தரமான கல்வி சொல்லி தராங்க. ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கு, வண்ணமயமான வகுப்பறைகள் இருக்கு, நீதி போதனை கற்றுக் கொடுக்குறாங்க, அரசின் நலத்திட்டங்கள் உதவுகிறது, இங்கிலீஷ், கல்வி, ஒழுக்கம் எல்லாம் நல்லா சொல்லி தராங்க. அப்புறம் மாணவர்களுடைய தனித்திறமையை ஊக்குவிக்கிறாங்க. கல்வி தான் இந்த உலகத்துல முக்கியம். கல்வி கற்றவருக்கு சென்றமிடம் எல்லாம் சிறப்பு. சரி, நானும் இப்போ ஊருக்கு போறேன். ஏன் அதுக்குள்ளே போற? ஏன்னா என் பையனை வேலையில விட்டு வந்திருக்கான். நீ சொன்ன பண்ணோட மேற்கு பள்ளியிலே படிக்க வைக்கிறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. சரி, அப்படியே சொல்லு. என்ன மாதிரி படிக்காத முட்டாளா இருந்துடாதீங்க. அவங்க பிள்ளைங்களாம் படிக்க வைங்க. கல்வி தான் முக்கியம். உங்க பண்ணாட மேற்கு பள்ளியை படிக்க வைங்க. உங்க பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. நன்றி.